ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்னைக்கு நான் வந்து என்ன சமைக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் தாங்க வைக்க போறேன். வாங்க, பீட்ரூட் பொரியல் வந்து நான் எப்படி சமைக்கிறேங்கிறத நீங்க பார்க்கலாம். சரி வாங்க, இது வந்து எப்படி குக்கர்ல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து குக்கர்ல தான் வந்து பீட்ரூட் பொரியல் வைக்க போறேங்க. குக்கர்ல எல்லாரும் சட்டியில தான் வைப்பாங்க. நான் குக்கர்ல தான் வைக்க போறேன். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சரிப்பா, பாருங்க. இப்போ இது பீட்ரூட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன்னா இதை வந்து அப்படியே போட்டுக்கிறேன். இது கூட வந்து நீங்க பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பாசிப்பருப்பு போடாம தான் வைக்க போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா பாசிப்பருப்பு தீர்ந்து போச்சு. இனிமேல் தான் கடையில் போய் வாங்கணும். நான் வந்து இந்த கட்டரில் தாங்க வெட்ட போறேன். ஏன்னா இது வந்து நல்லா பொடியா குட்டி குட்டியா இருக்கும். பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும் இந்த கட்டரில் கட் பண்ணோம்னா. ஒரு பச்சை மிளகாய் தாங்க போட்டிருக்கேன் நான் இதுல. நீங்க வந்து உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இதை பார்த்தீங்களா, பீட்ரூட்டு வெங்காயம் பச்சை மிளகாய், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்து கொஞ்சம் தான் ஊற்றணும், ஒரு 1/4 டம்ளர் ஊற்றினா போதும், ரொம்பலாம் ஊற்றக்கூடாது. ஏன்னா நமக்கு வந்து பீட்ரூட் மட்டும் வெந்தால் போதும். கீழே உண்டு. சரி பரவாயில்ல, இருக்கட்டும் விட, நான் எடுத்துக்கிறேன். எடுத்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து மூடி வச்சு மூடிட்டு அடுப்பு பற்ற வைக்கணும். இதில் வச்சு ரொம்ப வேகமாக இருக்குது. இதில் வச்சுருமா. இப்போ நம்ம அடுப்பில் தூக்கி வச்சாச்சுங்க. இன்னும் இது வந்து நமக்கு ஒரு விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். அடுத்து வந்து என்ன பண்ண போகிறேன்னா பீட்ரூட் பொரியல் சாப்பாடு இனிமேல் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் பருப்பு கடையில், துவரம் பருப்பு கடையில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் முட்டை இருக்குது. இதை வேக வச்சாலும் தான் வைப்பேன், இல்லைன்னா தெரில, எப்படின்னு தெரியல. சமைச்சிட்டு இருக்கும் போதே முட்டை வேக வைக்கலாம்னு தோணுச்சுன்னா வேக வச்சிருவேன், இல்லை இதுவே போதுன்னா அதோட விட்டுருவேன் நான். இப்போ நம்ம வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க. 2 கிளாஸ் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மதியம் ஒரு வேளைக்கு மட்டும்தான் செய்ய போகிறோம். நைட்டுக்கு வேற எது சமைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து துவரம் பருப்பை கழுவிட்டு வந்தாச்சு. இதில் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். தண்ணி வந்து எவ்வளோ ஊற்ற போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிளாஸ் அளவு தான் தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ நான் வந்து இதில் எதுவுமே போடல, மஞ்சப்பொடிலாம் எதுவுமே போடல. மஞ்சப்பொடிலாம் கடைசியாக தான் நான் போடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ மஞ்சப்பொடி போட்டோம் வச்சுக்கோங்க, குக்கர்லேருந்து விசில் வரும். இந்த இடம் ஃபுல்லாக மஞ்சள் ஆயிரும். அது வந்து தேய்ச்சி கழுவு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அதனால வந்து வெறும் தண்ணி மட்டும் தான் ஊற்றி அதை நம்ம வந்து வேக வைக்க போகிறோம். எத்தனை விசில் வச்சு வேக வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசில் வச்சா போதும். 2 விசில் வச்சு இது வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் வந்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்ற போகிறோங்க. நான் வந்து எண்ணெய்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க யூஸ் பண்ணுவேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன போட போறோம்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை போட போறோம். கடுகு வந்து கொஞ்சம் வெடிக்கட்டும். கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ வேக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த பீட்ரூட்டு. இதுலேயே வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நான் போட்டேன். உப்பு கூட நான் போட்டேன் இதில். அவ்வளோதாங்க. இதில் வந்து தண்ணி பார்த்தீங்களா, தண்ணியே இல்லை பாருங்க, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது பாருங்க. இப்போ பக்கத்தில் கொண்டு போய் கேமராவை பார்த்தீங்களாங்க, தண்ணி வந்து ரொம்ப அதிகமாலாம் இல்லை. நான் ஊற்றுற தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக நான் ஊற்றுறேன், அதுவே கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன செய்யணும், அதில் 2 கிண்டு கிண்டிட்டு அடுப்பை குறைச்சி வச்சிடலாம். குறைச்சி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து தேங்காய் போட போகிறோம். தேங்காய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து பருப்பு நம்ம போடல இல்லை, அதனால் தேங்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் போய் நம்ம அரைச்சிட்டு இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டுக்கலாங்க. நான் வந்து தேங்காய் வந்து துருவிலாம் யூஸ் பண்ண மாட்டேங்க. அப்படியே கத்தியில் கட் பண்ணி அப்படியே தான் மிக்ஸி ஜாரில் அரைப்பேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி அரைப்பீங்கன்னா சொல்லுங்கள். நீங்கள் எப்படி போதும். இப்போ வந்து பருப்பு வெந்துருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் வந்து தேங்காய் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். துருவி போடுவீங்களா,
இல்லைன்னா வந்து மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சி போடுவீங்கன்னு சொல்லுங்க. இப்போ நான் வந்து தேங்காய் பார்த்தீங்கன்னா துருவிலாம் நான் போட மாட்டேங்க. நான் வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி தான் போடுவேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி தேங்காய் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. பாருங்க நம்ம ஊற்றுற தண்ணி பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட எதுவுமே இல்லை பாருங்க. இப்போ நல்லா அதை கிண்டி விட்டுட்டு டேஸ்ட் பயங்கரமாக இருக்கு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்க. பீட்ரூட் பொரியல் ரொம்ப ஈஸியாக சூப்பராக செய்யலாம். இதே போல் குக்கரில் வேக வச்சு பண்ணலாம், நல்லா வெந்திருக்கும். நம்ம சட்டியில் வச்சோம் வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. குக்கர் தான் நமக்கு டக்குன்னு வேலையாகும். சரிங்க, இப்போ பீட்ரூட் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பருப்புக்கு வந்து இன்னும் விசில் போகலை, அதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் விசில் கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து விசில் போடுறதுக்குள்ள நம்ம வந்து தாளிக்கிறதுக்கு அந்த கரண்டி கொடு, தாளிக்கிற கரண்டி வச்சு நம்ம தாளிக்கலாம். இது நேரம் வைக்கணும். தாளிக்கிறதுக்கு பருப்பு தாளிக்க என்னென்ன போட போறேன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து தீர்ந்து போச்சுங்க, வாங்கணும். அதுக்கப்புறமா வந்து கடுகு கொஞ்சம். அதுக்கடுத்து என்ன போட போறோம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, மிளகாய் வத்தல்லாம் போடணும். அதுக்குள்ள கடுகு வந்து கொஞ்சம் வெடிக்கட்டும். கீழே உளுந்துட்டே இருக்கு. மிளகாய் வத்தலை வந்து இந்த மாதிரி நம்ம உடச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன போட போறோம்னு பார்த்தீங்கன்னா, மிளகாய் வத்தலை போட்டுருவோம். அடுப்பு குறைச்சி வச்சுருவோம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன போட போறோம்னா மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் நான் வந்து வீட்டில் தாங்க அரைச்சி வச்சுக்கிருவேன். இப்போ வந்து மஞ்சத்தூள் தீர்ந்து போச்சு, வீட்டில் அரைக்கணும். அது வரைக்கும் இந்த மஞ்சப்பொடி யூஸ் பண்ணலாம். கொஞ்சமாக லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, இது வந்து பருப்பில் இப்போ விசில் போயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து ஊற்றிக்கிடுவோம். எடுத்து ஊற்றுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, லைட்டாக பருப்பை கொஞ்சம் கடைஞ்சி விடணும். அந்த கரண்டி இப்போ கொஞ்சம் லைட்டாக நம்ம கடைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து பருப்பை வந்து லைட்டாக 1-2 கடைஞ்சா போதும். ரொம்ப போட்டு மையாக கடைஞ்சிட்டு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. நம்ம சாப்பிடும்போது லைட்டாக 1-2 பருப்பு வந்து நம்ம வாயில் கடி பண்ணணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்தா எப்படி கழுவு போடு. ஒரு குழி கரண்டி மாதிரி எடுப்பா, இந்த பருப்பெல்லாம் எடுத்து ஊற்றுற மாதிரி கரண்டி. இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த பருப்பு இதே நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம முக்கியமான ஒரு ஐட்டத்தையும் நம்ம போடாம விட்டாச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, உப்பு. தூள் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து நமக்கு பருப்பும் ரெடி ஆயிடுச்சு, பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்து சோறு மட்டும் வைக்கணும். இப்போ நமக்கு வந்து பருப்பு ரெடி ஆயிடுச்சு, பீட்ரூட் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்க, பருப்பு ரெடி ஆயிடுச்சு, பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சோறு வந்து இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் தாங்க வைக்க போகிறேன், சட்டியில் வடிக்கலை. இப்போ இந்த சட்டியில் தான் நான் வந்து சோறு வைப்பேன். இன்னைக்கு வந்து இந்த சட்டியில் வந்து பழைய சாதம் இருக்குது, அதனால் கொஞ்சமாக தான் நான் சோறு வைக்க போகிறேன். கொஞ்சமாக சோறு வைக்கிறதுனால குக்கரை வைக்க போகிறேன். அதுக்கு இந்த குக்கரை கழுவிட்டு இதில் தான் நான் வைக்க போகிறேங்க. சோறை வச்சு முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பருப்புக்கு வந்து உப்பு போட்டோம்லங்க, இப்போ பருப்பு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஏன்னா உப்புல சரியா இருக்கான்னு பார்க்கணும்ல நம்ம. சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு வந்து பருப்பு பீட்ரூட் பொரியல் பண்ண வீடியோ இன்னைக்கு பார்த்துட்டீங்க. நாளைக்கு என்ன வீடியோ சொல்லிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். டாடா.